நீண்ட காலமாக நான் கடவுளை நம்பவில்லை. அதை பற்றி ஆழமாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்ததால் அல்ல, மாறாக அது குறித்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய கட்டாயம் என் வாழ்வில் அதுவரை ஏற்பட்டதே கிடையாது. பிறகு ஒரு நாள் இரவு நான் செய்யாத ஒரு தவறுக்காக தண்டிக்கப்பட்டேன். அதன் விவரங்களுக்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் அது ஒரு முழுமையான அநீதி. எந்த தவறுக்காக நான் அளிக்கப்பட்டேனோ அந்த தவறை நான் செய்திருக்கவே இல்லை. அப்படி இருந்தும் எனக்கு பிடித்தமானவற்றை இழந்து நான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக என் வாழ்க்கை சிதைந்து போவதை பார்த்து கொண்டிருந்தேன். அன்று இரவு என் மனம் தற்கொலை எண்ணங்களால் நிரம்பியது. இதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஏனெனில் வெளிப்படையாக சொல்வதுதான் நேர்மையான வழி என்று நான் கருதுகிறேன். அது என் வாழ்வின் மிக இருண்ட தருணம். எல்லாம் முடிந்துவிட்டதாக தோன்றியது. எல்லாம் அர்த்தமற்றதாக தெரிந்தது. செய்யாத ஒரு தவறுக்காக இந்த பிரபஞ்சம் உங்களை தண்டிக்க முடியுமென்றால் நல்லவராக இருக்க முயற்சிப்பதில் என்ன பயன்? எதில்தான் என்ன பயன்? கடவுளின் அருளால் இப்போது அந்த வார்த்தையை வெறும் வழக்கத்திற்காக அல்லாமல் அதன் முழு அர்த்தத்துடனும் உணர்வுடனும் பயன்படுத்துகிறேன். நான் அந்த இரவை கடந்து வந்தேன். சிறிது காலத்திற்கு பிறகு என் மனம் தெளிவடைந்த நிலையில் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தை எடுத்தேன். அதில் என்னால் மறக்க முடியாத ஒரு கதை இருக்கிறது. அதன் ஆசிரியர் சிறையில் இருந்தார். அவருக்கு அடுத்த அறையில் ஒருவர் இருந்தார். புறக்கணிக்க முடியாத அளவு மிகுந்த வேதனையுடன் முருகா முருகா என்று கதறி அழுது கொண்டிருந்தார். என்ன பிரச்சனை என்று ஆசிரியர் அவரிடம் கேட்டார். மறுநாள் காலை தனக்கு தூக்கு தண்டனை என்று அவர் கூறினார். ஏன் என்று ஆசிரியர் கேட்டார். ஒரு பெண்ணை கொன்றுவிட்டதாக அவர் கூறினார், மிக கொடூரமான முறையில். பிறகு அந்த மனிதர் சொன்ன ஒரு விஷயம் எல்லாவற்றையும் முறைய வைத்தது. நான் இதற்கு முன்பும் கொலை செய்திருக்கிறேன். ஆனால் இந்த குற்றத்தை நான் செய்யவில்லை. நான் செய்யாத ஒரு தவறுக்காக தூக்கிலிடப்படப் போகிறேன். அதைத்தான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தூக்கு தண்டனை பற்றிய பயம் அல்ல அது. செய்யாத ஒரு குற்றத்திற்காக தண்டிக்கப்படும் அந்த அநீதிதான் என்னை பாதிக்கிறது. இதை பற்றி ஆசிரியர் எழுதியிருந்த விதம் இன்றும் என் நினைவில் பசுமையாக இருக்கிறது. நீங்கள் குற்றம் செய்திருந்தால் தண்டிக்கப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் நினைக்கும் அதே குற்றத்திற்காக தண்டிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. தண்டனை வேறொன்றுக்கு வரும். நீங்கள் எதிர்பாராத ஒன்றுக்காக, நீங்கள் சற்றும் எதிர்பாராத திசையிலிருந்து அது வரும். அமைதியான நீரில் போடப்பட்ட கல்லை போல அந்த கதை என் மனதிற்குள் ஆழமாய் பதிந்தது. நீண்ட நேரம் அதை பற்றியே நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். மெல்ல மெல்ல, ஒரே அடியாக அல்ல, ஆனால் மெல்ல என் புரிதலில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. நான் செய்யாத ஒரு தவறுக்காக தண்டிக்கப்பட்ட அந்த இரவு ஒருவேளை அது தற்செயலாக நடந்திருக்காது. ஒருவேளை வெகு காலத்திற்கு முன்பே நான் தொடங்கி வைத்திருந்த ஒன்றின் விளைவாக அது அமைந்திருக்கலாம். நான் மறந்து போன அல்லது அந்த நேரத்தில் அற்பமானதென ஒதுக்கித் தள்ளிய ஒன்றின் விளைவாக அது இருந்திருக்கலாம். நடந்த அனைத்திற்கும் நான் தகுதியானவன் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நம்மை விட பிரபஞ்சம் எல்லாவற்றையும் மிக துல்லியமாக பதிவு செய்து வைத்திருக்கிறது என்று தான் சொல்கிறேன். இப்போது நான் நம்புவது இதுதான். கர்மா என்பது ஒரு தானியங்கி விற்பனை இயந்திரம் அல்ல. அதில் ஒரு தீய செயலை செலுத்தியவுடன் உடனடியாக அதற்கான தீய பலன் கிடைத்து விடுவதில்லை. அது நம் கால கணக்கின்படி இயங்குவதில்லை. அது முன்கூட்டியே அறிவித்து கொண்டு வருவதும் இல்லை. அது அமைதியாக வந்து சேரும். சில சமயங்களில் பல தசாப்தங்களுக்கு பிறகு. அது பணத்தையோ அல்லது அந்தஸ்தையோ பறிப்பதன் மூலம் வருவதில்லை. மாறாக உங்கள் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்றை உங்களிடமிருந்து பறிப்பதன் மூலமே அது வருகிறது. ஏனெனில் அதுதான் உங்களை உண்மையில் ஆழமாக சென்றடையும் தண்டனை. பணத்தை இழப்பது வருத்தத்தை தரும். நற்பெயரை இழப்பது வேதனையை தரும். ஆனால் நீங்கள் மிகவும் நேசிக்கும் ஒன்றை இழப்பது உங்களை உள்ளிருந்தே சிதைத்துவிடும். அத்தகைய இழப்புதான் ஒவ்வொரு சாதாரண நாளையும் மிகுந்த சோர்வுமிக்கதாக மாற்றுகிறது. காலையில் கண் விழிப்பதையே ஒரு பெரும் பாரமாக உணர வைக்கிறது. மற்றவர்களுக்கு தீங்கு இழைத்த போது அவர்களுக்கு நீங்கள் எத்தகைய வலியை ஏற்படுத்தினீர்கள் என்பதை இறுதியில் முழுமையாக புரிந்து கொள்ள அதுவே உங்களை தூண்டுகிறது. கடவுள் எப்போதும் பரபரப்பான அல்லது வெளிப்படையான நிகழ்வுகள் மூலமாகவே தண்டனையை வழங்குவதில்லை. சில சமயங்களில் இல்லாமை அல்லது அற்றுப்போதல் மூலமாகவும் அவர் தண்டிக்கிறார். உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் தந்த ஒரு விஷயம் மெல்ல மெல்ல மறைந்து போவதன் மூலமாக அவர் தண்டிக்கலாம். இதை பற்றி சிந்தியுங்கள். இதை ஆழமாக யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் அப்பாவி ஒருவருக்கு தீங்கிழைத்திருந்தால் அது பெரிய வெளிப்படையான பாதிப்பாக இல்லாமல் அமைதியான அல்லது சாதாரணமான ஒன்றாக இருந்தாலும் சரி, அல்லது அதனால் ஒன்றும் ஆகிவிடாது என்று உங்களுக்கு நீங்களே சமாதானம் சொல்லிக்கொண்ட செயலாக இருந்தாலும் சரி, எங்கோ ஒரு இடத்தில் அதற்கான கணக்கு திறந்தே இருக்கிறது. எங்கோ ஒரு இடத்தில் அதற்கான தீர்வு அல்லது விளைவு காத்திருக்கிறது. என்னைப் போல செய்யாத தவறுக்காக தண்டிக்கப்பட்ட ஒருவராக நீங்கள் இருந்தால் நான் இதை மிகவும் கவனமாக சொல்ல விரும்புகிறேன். வேறு எந்த வகையிலும் நான் கற்றிருக்க முடியாத ஒரு பாடத்தை அந்த இரவு எனக்கு கற்றுக் கொடுத்தது. மனம் தப்பிப்பதற்கான வழியை தேடும் அளவுக்கு தீவிரமான அநீதியை எதிர்கொள்வது எப்படி இருக்கும் என்பதை அது எனக்கு கற்றுக் கொடுத்தது. உலகம் தங்கள் கதையை தவறாக புரிந்து கொள்ளும் போது அப்பாவிகள் சுமக்கும் பாரத்தை அது எனக்கு உணர்த்தியது. மிக கடுமையான ஒரு பாடசாலையில் பிறர் உணர்வை புரிந்து கொள்ளும் பண்பை அது எனக்கு கற்றுக் கொடுத்தது. அந்த இரவு போன்ற ஒரு அனுபவம் யாருக்கும் ஏற்படக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். ஆனால்
அதே சமயம் அந்த இரவு எனக்கு கொடுத்த அந்த புரிதலை நான் எதற்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நீங்கள் யாரையாவது நேசிக்கிறீர்கள் என்றால், அல்லது உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும் ஒரு நபர் உங்கள் வாழ்வில் இருக்கிறார் என்றால், தயவு செய்து இதை கேளுங்கள். மற்றொருவரின் அன்புக்குரியவருக்கு தீங்கு இழைக்காதீர்கள். ஏனெனில் அதற்கு பதிலாக இந்த பிரபஞ்சம் உங்கள் பணத்தையோ வசதியையோ அல்லது நற்பெயரையோ உங்களிடமிருந்து பறித்து கொள்ளாது. அது நீங்கள் மிகவும் நேசிக்கும் ஒன்றையே பறித்து கொள்ளும். அந்த இழப்பு, அந்த நபரின்றி ஒவ்வொரு நாளும் வாழ்வது என்பது, அதை என் மிக கொடிய எதிரிக்கு கூட நான் விரும்ப மாட்டேன். தண்டனையின் மூலமும் நாம் இறைவனை காண முடியும். அவர் ஒரு கொடூரமான கடவுள் அல்ல, மாறாக மிக துல்லியமாக செயல்படுபவர். உங்களுக்கு உண்மையை உணர்த்துவதற்கு எதை பறிக்க வேண்டும் என்பதை அவர் மிக தெளிவாக அறிவார். நான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக தண்டிக்கப்படும் வரை நான் கடவுளை நம்பவில்லை. இப்போது நான் அவரை நம்புகிறேன். வாழ்க்கை எளிதாகிவிட்டதால் அல்ல, மாறாக வாழ்க்கை பேசும் மொழியை நான் இறுதியாக புரிந்து கொண்டதால். மற்றவர்களுக்கு சொந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். மேலும் நீங்கள் எதை மிகவும் நேசிக்கிறீர்கள் என்பது அவருக்கு துல்லியமாக தெரியும்.